ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ஆஜவலிக்கு தான் போகிறோம். ட்ரெயினில் ஏறி வணக்கம் போல் எப்பவுமே எங்கள் அம்மா ஷாப்பிங் தான் பண்ணுவாங்க ட்ரெயினில். இன்னுக்கும் அதே மாதிரி ஷாப்பிங் பண்ணுறாங்க. அங்கே போய் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். அங்கே போன உடனே 90s கிட்ஸ் மாங்காலாம் இருந்துச்சு. அந்த இதில் ஒரு இது வாங்கிட்டு சாப்பிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி டாக்ஸி அங்கே போன உடனே ஜல்லி விஷம் வந்துச்சு. கேர்ள்ஸுக்கு எல்லாமே அங்கே விற்றுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி நெக்லஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே இங்கே நல்லா சீப்பாக காஸ்ட்லியாக விற்றுச்சு. நாங்கள் எப்படியோ பேசி கம்மி ரேட்டில் வாங்கிட்டோம். இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, இந்த ஒரு கேப் வாங்கிட்டேன், கேடிஎம் கேப்பு. நான் ஒரு கேப் வாங்கிட்டேன் அதிகமாக வெயில் அடிக்குதுன்னு. அங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அங்கே பாருங்கள் தோதெல்லாம் இருக்குது. அங்கே உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு தர்காவுக்கு போய் பார்த்தோம். தர்காவில் செம்மையாக வெயில் அடிச்சிச்சு. அதனால தான் நான் கேப்பே வாங்கினேன். இந்த மாதிரி காஃபெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. காஃபு நாங்கள் நேரத்தில் தர்காவை பார்த்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். உள்ளார பேர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது காய்ஸ். அங்கே உள்ளே போன உடனே ஃபுல்லாக வாட்டர், லெஃப்ட் சைடு வாட்டர், இல்லை ரைட் சைடு வாட்டரு. எங்கே பார்த்தாலுமே வாட்டராக தான் இருக்குது காய்ஸ். நடுவில் ஃப்ரெண்டாக பிரிட்ஜ் இருக்கு, அங்கே தான் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். இங்கே உள்ளே போன உடனே மேலே போயிட்டோம். ஏன்னா கீழே இருந்து சுத்தமாக காற்றடிக்க மாட்டேங்குது. கீழே வந்துட்டோம். நாங்கள் அங்கே வர எங்கள் அத்தை தான் வீடு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே விளாண்டுருந்தோம். தண்ணியில் தண்ணி ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. செம்ம க்ளீனு காய்ஸ். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களோ கமெண்டில் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளெல்லாம் இந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களா? தண்ணி ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நாங்கள் நடக்கிறது எல்லாமே தெரியுது காய்ஸ். லும்பாலே ஃபேமஸான இடம் காய்ஸ். ஆஜ்வலி தான் இது, வேறு எதுவும் இல்லை. இது அங்கேருந்து ஷார்கான் சார் வீட்டுக்கு போனோம். மன்னத்தை நாங்கள் எழுதிச்சு. அதுக்கு பீச்சுக்கு நேராக இருந்துச்சு. பொம்பாய் பீச்சுக்கு நேராக நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஷார்கான் சார் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அங்கேருந்து பீச்சில் கொஞ்சம் பண்ணக்கூடாது சார்லாம் பண்ணிவிட்டு அங்கே பாருங்க எம்மா கூட்டமாக இருக்குதுன்னு. ஷார்கான் சார் வீடு, அவங்க வீடுக்கு பீச்சுக்கு 2 minutes தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வர்றதுக்கு. எல்லாமே இங்கே விற்றுட்டு இருந்துச்சு. நான் வர அந்த இடத்துல பெரிய ஆளாக வந்துச்சு. நான் வர அந்த பக்கம் போயிட்டாங்க. நானே கூட எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டுங்க நிற்க வச்சாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பாருங்க இதுதான் காய்ஸ் அதே பீச்சு, பெரிய பீச்சாக இருந்துச்சு. பாருங்க நாங்கள் அந்த இடத்துல 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். பயந்து எடுத்தோம். நாங்கள் அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு வந்தால் பாருங்க கலரில் லைட் எரியுது காய்ஸ். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் சிஎஸ்டியில் 2-3 பொருள்லாம் வாங்கிட்டு அங்கே பாருங்கள் கலரில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து ட்ரெயினில் ஏறிட்டு முட்டாய் சாப்பிட்டோம். 90s கிட் சாக்லேட்டு. 90s கிட் சாக்லேட் செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. அது